அனைவரும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கொடுத்த கடனை திரும்ப வரவழைக்கும் பாரம்பூர் ஸ்ரீ அனுமன் வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை ஏதோ ஒரு காரணத்திற்காக அடுத்தவருக்கு கடனாகவோ அல்லது பொருள் உதவியாகவோ தந்திருப்போம். அதை அவர்கள் திரும்ப தராமல் நம்மை ஏமாற்றும் நோக்கத்தில் அவர்கள் இருந்தாலும் அல்லது அவர்களால் திருப்பி தராத முடியாத நிலையில் செல்வம் இல்லாமல் இருந்தாலும் அதனால் இன்னமும் பாதிக்கப்படுவது நாம் தான். அதாவது கொடுத்தவராக இருப்பவர்கள்தான் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். இப்படி பலரும் பல விதங்களில் மாட்டிக்கொண்டு விழி பிதுங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பாரம்பூர் ஸ்ரீ ஆஞ்சநேயரை முழு மனதோடு நம்பி அவரை வணங்குபவருக்கு மிக சிறப்பான பலன்களை அவர் அருள்வார் என்பது ஐதீகமாகும். அவரை குறிப்பிட்ட சில நாட்களில் வணங்குவதன் மூலம் கொடுத்த கடன் கண்டிப்பாக வந்தே தீரும் என்பது நம்பிக்கையாகும். ஆஞ்சநேய பெருமானுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமை அல்லது மூல நட்சத்திர நாட்களில், முக்கியமாக அமாவாசை போன்ற மிக சிறப்பான நாட்களில் ஒரு சில பூஜையின் மூலம் இழந்த பணத்தை மேற்கொண்டு திரும்ப பெறலாம் என்பது ஐதீகமாகும். இந்த நாட்களில் ஆன்மீக சக்திகள் அதிகமாக பெறும் இந்த நாட்களில் கண்டிப்பாக வழிபாடை மேற்கொண்டால் உங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப பெறும் என்பது நம்பிக்கையாகும். உங்களுடைய வீட்டு அறையில் நன்காக சுத்தம் செய்து கொண்டு வீட்டில் உள்ள பூஜை அறையில் ஒரு பிளாஸ்டிக் தட்டில் புதிதாக வாங்கி வந்த சுத்தமான கல்லுப்பை கோபுரம் போல் வடிவம் அமைத்து அதனை பூஜைக்கு ஏற்றவாறு அமைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக்கொண்டு பேனாவை பயன்படுத்தி சிகப்பு இங்கை பயன்படுத்த வேண்டாம். யார் நம்மை பணம் தர வேண்டும் என்று அவர்களுடைய பெயரை கண்டிப்பாக எழுத வேண்டும். எத்தனை நபர்கள் தர வேண்டும் என்பதையும் அதனை அந்த நபர்களின் பெயர்களையும் கண்டிப்பாக அந்த பேப்பரில் எழுத வேண்டும். அந்த பேப்பரை அப்படியே கோபுரம் போல் கொட்டி வைத்திருக்கும் கல்லுப்பின் மேல் வைக்க வேண்டும். அடுத்ததாக ஒரே ஒரு மாவிளக்கை தயார் செய்து பரம்பொருள் ஆஞ்சநேயரை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்த எல் தீபத்தையும் அதனை ஏற்றி வாருங்கள். கண்டிப்பாக இந்த நாட்களில் பரம்பொருள் அனுமனை மனதார வேண்டிக் கொண்டு வழிபாடு நடத்துங்கள். உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். அனுமனை சனிக்கிழமை நாட்களில் எல் தீபம் ஏற்றி உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு காரணமாக இருந்தவர்கள் நினைத்து மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். இதற்கு காரணம் என்னவென்றால் சனி பகவான் உங்களை சரிபார்ப்பதற்காக ஏற்படுத்தும் இன்னல்கள் தான் இந்த கடன் பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். சனி பகவான் அவர்களுக்கு ஆஞ்சநேயர் என்றால் ஒரு விதமான பயமாக இருக்கிறது. அதனால் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் சனி பகவான் அவர்கள் உங்களை பிடித்து வைத்து கொண்டிருக்கும் அந்த இன்னல்களை கண்டிப்பாக நீக்கி தருவார் என்பது ஐதீகமாகும். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக திகழ்பவர்தான் பாரம்பொருள் ஆஞ்சநேயர் அவர்கள். ஆஞ்சநேயரின் சிறப்புகளை சுந்தரகாண்டம் அருமையாக கூறுகிறது. சில ஆலயங்களில் மூலவரை விட சன்னதியில் உள்ள இறைவன் மக்களிடம் அதிகப்படியான வழிபாடுகளை பெறுவராக திகழ்கிறார். அதற்கு காரணம் இந்த இறைமூர்த்தி பக்தர்கள் வேண்டுவதையெல்லாம் அருள் கடலாக தருவாராம் என்பது ஐதீகமாகும். அந்த சன்னதி அமைப்பை பெற்ற பின்னணியில் உள்ள புராண நிகழ்வை கூட மக்களை ஈர்ப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கும் ஆஞ்சநேய பெருமான் சர்வ மங்கள காரியானு சூலம் என்று அழைக்கும் வழிபாட்டின் பலனை குறிப்பிடுகிறார்கள். அதாவது தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு தன்னிடம் உள்ள எல்லா ஆற்றல்களையும் கொடுத்து மனதில் வலிமையை ஏற்படுத்தக்கூடியவர் என்பது ஆஞ்சநேய வழிபாட்டின் ஐக்கியமாகும். அவர் வாயுவின் புத்திரர் என்பதால் அவர் காற்றோடு காற்றாக கலந்து எங்கும் நிறைந்து நம்மை காப்பதாக நம்பப்படுகிறது. பலவித தோற்றங்களில் காட்சியளிக்கும் ஆஞ்சநேயர் தளம், மூர்த்தி, தீர்த்தம் என்று 3 வகைகளிலும் வரப்பிரசாதமாக இருந்து பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார். சேவை செய்வதற்காகவே அவதாரம் எடுத்தவர் ஆஞ்சநேயர். மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்தபோது அவருக்கு சேவை செய்வதையே தன்னுடைய முழு மூச்சாக கொண்டு ஆஞ்சநேயர் வாழ்ந்தார். இதனால் ராமனுக்கு எங்கேயும் ஆலயம் உள்ளதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. இவை தவிர ஆஞ்சநேயருக்கென்றே தனியாக ஆலயங்கள் உண்டு. தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் தான் ஆஞ்சநேயருக்கு அதிகமான கோவில்கள் இருக்கிறது.
சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், ராமம் நாமம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கு நிச்சயம் ஆஞ்சநேயர் இருப்பார் என்பது ஐதீகம். அந்த வகையில் யார் ஒருவர் ராமநாமத்தை சொல்லுகிறாரோ அவர்களிடம் ஆஞ்சநேயர் நெருங்கி விடுவார் என்பது மறக்க முடியாத உண்மையாகும். இறைவன் அவதாரங்களில் ஆஞ்சநேயருக்கு மட்டும் இந்த சிறப்பு உண்டு. எனவே வைணவ கோவில்களுக்கு வழிபாடு செய்ய சொல்லும் போது மறக்காமல் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் பெரும்பாலும் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக தப்பித்து விடலாம். அவர்கள் எதிரிகளை பரம்பொருள் ஆஞ்சநேயர் மனதில் சென்று அவரை ஒடுக்கி அடக்கி உங்களுடைய பணத்தை திரும்ப பெறச் செய்வார் என்பது நம்பிக்கை. பெரும்பாலும் ஆஞ்சநேயரின் கோவில்களில் வடைமாலை சாற்றும் வழிபாடு வழக்கத்தில் உள்ளது. எப்போதும் ராமருக்கு சேவை செய்து கொண்டிருந்த ஆஞ்சநேயருக்கு களைப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக உளுந்து தானியத்தில் அஞ்சனா தேவி வடை தயாரித்து கொடுத்தார்களாம். இதனால் தான் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றும் பழக்கம் ஏற்பட்டது. வெற்றிலை மாலை வழிபாடு, வெண்ணெய் காப்பு அலங்காரம் ஆகியவை பக்தர்கள் ஆஞ்சநேயருக்கு விரும்பி செய்யக்கூடிய பிரசாதமாகும். இலங்கை அசோகவனத்தில் தன்னை சந்திக்கு வந்த அனுமனை வாழ்த்தி அருகில் இருந்து வெற்றிலை பறித்து சீதை மாலையாக அணிவித்தார்கள். அன்று முதல் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவிக்கப்படுகிறது. அதே போலத்தான் ராமரின் ஆயுள் பலத்துக்காக நெற்றியில் செந்தூரம் பூசுவதாக சீதாதேவி குருவை கேட்ட ஆஞ்சநேயர், என் பிரபு ராமரின் ஆயுள் கூடுமேயானால் நான் உடல் முழுவதையும் செந்தூரம் பூசிக்கொள்வேன் என்று பூசிக்கொண்டாராம். இதில் இருந்தே ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி வழிபடும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் ராம ஜெயம் கூறி ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் என்பது நம்பிக்கையாகும். ஆஞ்சநேயருக்கு வாளில்தான் சக்தி அதிகம் என்பதால் வாளில் சந்தனம் குங்கும பொட்டு வைத்து 48 நாட்கள் வழிபாடு செய்தால் உரிய பலனை பெறலாம். இது நவகிரக வழிபாட்டிற்கு நிகரானதாகும். மனதில் தாங்க முடியாத அளவுக்கு வேதனை உள்ளதா? ஆஞ்சநேயரின் சிறப்புகளை கூறும் சுந்தரகாண்டம் கண்டிப்பாக படியுங்கள். துன்பங்கள் தூசியாக பறந்தோடிவிடும். அவரை நினைத்தாலேயே புத்தி வரும், பக்தி வரும், புகழ் வரும். அப்படியே கடன் பிரச்சனையும் தீரும், செல்வ வளம் வரும், மன உறுதி தரும். வீரம் மற்றும் அனைவருக்கும் மேலாக கூடும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதால் நம் மனதில் ஒரு நொடி கூட தேவையில்லாத காம உணவு வரவே வராது. ஆஞ்சநேய விரதம் இருந்தால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும், எதிரிகளின் தொல்லை நீங்கும், கண்டிப்பாக கடன் பிரச்சனையிலிருந்து வெற்றி கிடைக்கும், உறவினரிடையே நட்பு அதிகரிக்கும். இதன் மூலம் குபேரனுக்கு இணையான வாழ்வை பெறலாம். தினமும் காலையில் உள்ள பெருமாள் ஆலயத்தில் ஆஞ்சநேயர் வழிபட்டு உங்களது பணிகளை செய்து வந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். 13 முடிச்சுள்ள அனுமன் விரத கயிறை கையில் கட்டி கொண்டால் உங்களது எல்லா முயற்சிகளும் இடையூறு இல்லாமல் நடைபெறும் என்பது ஐதீகமாகும். ஆஞ்சநேயன் பணிவின் அணிகலனாகவும், ராஜதந்திரத்தில் சாமர்த்தியசாலியாகவும், வாக்கு சாதுரியத்தில் வல்லவராகவும், வீரத்தில் நிகர் இல்லாதவராகவும் விளங்கி வருகிறார். அவரை வழிபட்டால் இத்தனை சிறப்புகளும் நிச்சயம் வந்தே சேரும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.